அட்வான்ஸ் கொடுக்கலாம், பணம் வேணும்ல சில விஷயங்களுக்கு. மண்டாவது அட்வான்ஸு, சாப்பாடு அட்வான்ஸு, சீஃப் கெஸ்ட் அட்வான்ஸு. ஆனால் தம்பி நலமா சாப்பிட்டீங்களா? இறைவனுக்கு வாழ்க வளமுன்னு சொல்லியிருக்காங்க அப்பா. ஆஜராஜன் முயமாவோட சொல்லுங்கள், நானும் சொல்றேன். அவன் நம்பர் என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்குங்களா? லைவ்ல போய் சொன்னா அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம போடுற கமெண்ட்டுக்கும் அவங்க படிக்கிற கமெண்ட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்க பேசலாம். அது வாது இன்ஸ்டாவை திருப்பி அப்போ டவுன்லோட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டப்படு. ஆமாம், டெகின் 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 அடிச்சுக்கிட்டே கிடக்கும். அங்கேருந்து தான் வாங்கினாரோ தெரியல. சாப்பிட்டீங்களா? அது என்னத்தோட தேங்காய் ராஜுன்னா என்ன அர்த்தம்? என்னமோ தெரியல. எதுக்காக அப்படி வச்சிருக்கீங்க? தேங்காய் வியாபாரம் பண்ணீங்களா முன்னாடி? இல்லை, கடையில் தேங்காய் தான் நல்லா வியாபாரம் ஆகுதா? புதுப்பெயர் அப்படின்ட்டு ஒன்று முன்னாடி சேர்த்துக்கிட்டீங்களாப்பா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்பரை எடுத்துட்டேன்ல, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அதில் சொல்லுங்கள். இதில் வேண்டாம், சரிங்களா? சொல்லுற நலமா சகோ சாப்பிட்டீங்களான்னா நல்லா இருக்கும். ஏங்க நம்ம லைஃப்லாம் வரதே இல்லை. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க முனிராஜன்னா பண்ணணும். ஐயோ மறந்து போச்சு. விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. விஜிலி இரவு வணக்கம், வாழ்க வளமுன்னு சொல்லியிருக்காங்க அப்பா. அதான் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க தானா? இல்ல தோழர் கடை லீவுங்களா? ராஜில தோழர வாங்க வாங்க சாப்ஜி. அப்பா வாப்பா வாப்பா வாங்க சாப்ஜி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஏன் இப்பலாம் வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் காணோம் சாப்ஜி? நீங்க காணுமா? ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன ராஜா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். என்ன தேங்காய் ராஜு? ஐயோ, நம்ம ராஜுல அப்பா தான். அவங்க ராஜுல அப்பா தான். ராஜுல ஆயிடுச்சு. பழைய சேனல் போயிடுச்சு, புது சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சாட்சி. நல்லா இருக்கேன் சாட்சி. சாப்பிட்டீங்களா? நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்களா? நீங்கள் பேசுனீங்களா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? வேலை எப்படி போகுது? அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க சேக்கையால். அப்படியே மன்னார்குடியில் ஒரு அவார்டு வாங்குங்க. அதான் தம்பி நலமா சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க ராஜுலப்பா. அதாவதுண்ணா ராஜுலு நாயுடுன்னு ராஜுலப்பா இருப்பாங்களா, அந்த ஐடி தான் தேங்காய் ராஜுலு அப்பா. எல்லாம் மயக்கம் வருதா? சேனல் என்னாச்சையா? ஐயோ, 21,500 சப்ஸ்கிரைபர். 21,000 கை கொடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார் அப்பா. அன்னைக்கு பார்க்குறேன், ராத்திரி 9:30 மணிக்கு மேலே வெறும் இந்த வீடியோ லைவாக போட்டுட்டு இருந்தாங்களா. அவர் நின்று ஆடிட்டு இருந்தார். ஒரு என்டர்டெயின் பண்ணணும், சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து என்டர்டெயின் பண்ணணுன்ட்டு அந்த வயசில் நின்று ஆடிட்டு எனர்ஜியாக அப்படிலாம் பண்ணி சேனல் கொண்டு வந்தார். யாருக்கு மயக்கம் வருது? மயக்கம் இல்லை, நல்லா இருந்தானே மயக்கம் வருதானே கேட்டாங்க. டயர்டாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கவலைப்படாதீங்க அப்பா, அந்த சேனல் கொண்டு வந்துடலாம், க்ரோத் பண்ணிடலாம். அதெல்லாம் வருத்தமே படாதீங்க. நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்கல்ல, அந்த வீடியோஸ் அந்த மாதிரி வேணால் அதை போட்டு நீங்கள் லைவ் போடுங்க. நீங்கள் உங்கள் கேமராவில் ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி. டைம் 19 வந்துச்சு, 10 பார்த்தேன், 19 வந்துச்சு. கேட்கவே இல்லை கொடுத்துருக்கீங்க. ராஜா ப்ரோ, நீங்கள் தனியாக லைவ் போடலையா? போடுவோம், கொஞ்சம் நாள் கழிச்சு போடுவோம். ஆனால் தம்பி சப்போர்ட் பண்ணுங்க சொல்கிறாரு நம்ம ராஜு சொன்னார். இப்போ என்னோடய ஷார்ட்ஸில் பாருங்கள், கமெண்ட் போட்டிருப்பாங்க அப்பா. அப்படி இல்லைன்னா ஸ்பேனர் தரவான்னு சொல்லுங்கள், ஸ்பேனர் தர சப்போர்ட் பண்ணுங்க. ராஜா ப்ரோ மெசேஜ் படிக்காமல் போறீங்க ப்ரோ. ஐயோ, நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். ராஜா ப்ரோ நீங்கள் தனியாக லைவ் போடானீங்க, படிச்சிருக்கேன். யாருக்கு மயக்கம் வருதுன்னு கேட்டீங்க, மயக்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் உங்கள் கமெண்ட் படிச்சுட்டு தானே இருக்கேன். படிக்கலையா? இப்போவே கண்ணு கட்டு.